நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 80. மித்திரவிந்தை பிறந்த அவ்வருடம் தான் உஜ்ஜயினியை தனி நாடாக தங்களுக்கு பிரித்தளிக்க வேண்டும் என்று கோரி விந்தரும் அணுவிந்தரும் குலப் பெருமன்றை கூட்டினர். அவர்களின் அன்னையும் பட்டத்து அரசியுமான மாளவ அரசி பார்க்கவியின் அணுக்கரான குலம் மூத்தார் ஸ்ருதகிருஷ்ணர் அவையில் எழுந்து, ஜெயசேனர் யாதவாரசியை மணந்ததனால் குலமிழந்து பெருமை குறைந்து விட்டார் என்று அவரும் அவர் குலமும் எண்ணுவதாக அறிவித்தார். அவரை ஆதரித்து 3 குலத்தவர் கூச்சலிட்டனர். அதை எதிர்த்து பிறர் கூச்சலிட அரசி சினத்துடன் எழுந்து, தன் கொடி வழி வந்த இளவரசர் இனி குலமுறை பிழைத்த அரசருக்கு கீழே இருந்து ஆள முடியாது என்றாள். அவர்களுக்கென தனி நாடும் முடியும் கொடியும் வேண்டுமென்று சொன்னாள். ஜெயசேனரின் அமைச்சர் பிரபாகரர், அவந்தி தொல்பெருமை கொண்ட நாடென்றாலும் குடிபெருகாது படை செலுத்த அரசு என்றும், சூழ்ந்துள்ள ஆசுர நாடுகளின் அச்சுறுத்தலை யாதவ படையின்றி வெல்ல முடியாதென்றும் சொன்னார். சினத்துடன் எழுந்து, நான் எழுந்து அவை நின்று இதை உரைக்கிறீர் அமைச்சரே, ஆசுர கீழ்மதியாளரை வெல்ல யாதவ சிறுமதியாளர் தேவை என்று உரைக்க முடிசூடி அமர வேண்டுமா ஒரு சத்திரியன்? எங்குள்ளது இவ்வழக்கம்? இதை சூதர் நூலில் பொறித்தால் எத்தனை தலைமுறைகள் அவைகள் தோறும் நின்று நாண வேண்டும். இன்று சத்திரியர் கூடிய பேரவையில் அவந்தி என்னும் பேரே எளிவரலை உருவாக்குகிறது, அறிவீரா என்றாள் பார்க்கவி. குலமிலையின் துணைவியாக இம்மணிமுடி சூடி எங்கமர எனக்கு நான் இல்லை. ஏனெனில் உயிருள்ளவரை இம்மங்கல நானை பூணுவேன் என்று உரைத்து இங்கு வந்தவள் நான். என் மைந்தர் அவ்வண்ணம் அல்ல. அவர்கள் பிறந்தபோது தூய சத்திரியரின் மைந்தர். இவர் கொண்ட காமத்தின் பொருட்டு அவர்கள் ஏன் குலமிழக்க வேண்டும் என்று பார்க்கவி கூவினாள். கைகளை தூக்கியபடி, நான் இன்று என் மைந்தருக்காக அல்ல, என் கொடிவழியினருக்காக பேசுகிறேன். இதை ஏற்க முடியாது. ஒருபோதும் மூதன்னையர் முன் நின்று நான் இதை ஏற்றேன் என்று சொல்ல முடியாது என்றாள். அரசியின் எரிசினமே அவள் குரலை அவையில் நிறுவியது. மன்று மேலும் அவளை நோக்கிச் சென்றது. சிறு சாரார், முடிசூடி அமர்ந்த மன்னனுக்கு முழுதும் ஆட்பட்டிருப்பதே குடிகளின் கடமை என்றனர். பெரும்பாலானவர்கள் திரண்டு, குலமிழந்த அரசரின் கோல் நீங்கி போக இளவரசர்களுக்கு உரிமை உண்டு. தங்கள் குருதி காத்து கொடி வழி செழிக்க வைக்க அவர்கள் முயல்வது இயல்பே என்று கூறினர். கண்முன் தன் குடியவை 2ஆக பிரிந்து குரல் எழுப்பி பூசலிடுவதைக் கண்டு ஜெயசேனர் நடுங்கும் உடலுடன் கைகளை வீசி, அமைதி குடிகளே, குலமூத்தாரே, சான்றோரே, அமைதி கொள்ளுங்கள், நாம் இதை பேசி முடிவெடுப்போம் என்று கூவிக்கொண்டிருந்தார். அவர்களோ ஒவ்வொருவரும் பிரிதொருவரின் சொல்லினால் புண்பட்டனர். ஒவ்வொருவருக்கும் அவையில் தனிப்பட்ட எதிரிகள் இருந்தனர். தன் எதிரியை கொண்டே தான் எடுக்கும் நிலைப்பாட்டை முடிவு செய்தனர். பூசலிடுவதின் பேரின்பத்தில் ஒருவர் மேல் மிதித்து பிரிதொருவர் ஏற விண்ணில் என எழுந்து முகில்கள் மேல் அமைந்து வாள் சுழற்றினர். சொற்கள் கூர்மை கொண்டு கிழித்த குருதி பெருகி அவை நினக்குழியாகியது. அதில் வழுக்கி விழுந்தும் எழுந்தும் புழுக்களைப் போல நெளிந்தனர். பொறுமை இழந்த ஜெயசேனர் எழுந்து கைகளை தட்டி, கேளீர் கேளீர், இதோ அறிவிக்கிறேன், அவந்தி 2 நாடுகளென பிரிந்தது. இனி அவர்கள் என் மைந்தர்கள் அல்ல. உஜ்ஜயினியை தலைநகராக்கி அவர்கள் தனி முடி கொண்டு ஆளட்டும். தெய்வங்கள் சான்று, மூதாதையர் சான்று, இந்த அவையும் என் குடையும் கொடியும் சான்று என்று ஆணையிட்டார். அதற்கென்றே பூசலிட்ட போதும் அத்தனை விரைவில் அவ்வறிவிப்பு எழுந்தபோது அவை மன்றில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்து சொல்லழிந்தனர். நடுங்கும் கைகளுடன் நின்று தன் அவையினர் விழிகள் ஒவ்வொன்றையாக நோக்கி, பின் தலைமேல் 2 கைகளை கூப்பி, அனைவரையும் வணங்குகிறேன். என் குல தெய்வங்களின் அருளால் முதன்னையர் முகம் கொண்டு எனக்கு ஒரு மகள் மடி நிறைத்திருக்கிறாள். திருமகள் அவள் என்றனர் நிமித்திகர். அவள் பிறந்த நாளன்று இங்கு இந்நாடு பிளவுறும் என்றால் அது தெய்வமென எழுந்தருளிய அவள் ஆடலே என்று கொண்டு நெஞ்சு அமைகிறேன். மங்களம் அன்று பிரிதறியாதவள் அவள் என்றனர் நிமித்திகர். மங்களம் நிகழும் பொருட்டே இது என்று துணிகிறேன், அவள் அருள்க என்ற பின் சால்வையை எடுத்து தோளிலிட்டு பின்னால் எழுந்து பதைத்தை அவர் சொல்லையும் கேட்காமல் திரும்பி உள்ளறைக்கு சென்றார். அவர் செல்லவிருப்பதை உணராது நின்ற குடைவலனும் அகம்படியினரும் அவருக்கு பின்னால் ஓடினர்.
அவை அரசியையும் இளவரசர்களையும் நோக்கி செயலிழந்து அமர்ந்தது. இளவரசி பிறந்த வேளையில் நாடு பிளவுண்டது என்று அவந்தியில் அவச்சொல் சுழன்றது. அவள் மாமங்கலை என்று சொன்ன நிமித்திகரோ, ஆம், நானே உரைத்தேன். அது என் சொல் அல்ல, என்னில் எழுந்தருளும் என் மூதாதையரின் பெருஞ்சொல். சொல் பிழைத்த வரலாறு அவர்களுக்கு இல்லை. மாமங்களை மண்மேல் வந்துவிட்டாள். கிளை விரித்து மலர் எழுந்து கனி பழுத்து நிறைவாள், ஐயம் ஒன்றில்லை என்றார். விந்தரும் அணுவிந்தரும் அவர்கள் அரச நிகரிகளாக இருந்தாண்ட அதே மண்ணை தனிமுடியாக பெற்று எல்லை அமைத்து எடுத்தனர். அவந்தியின் தலைநகராகிய மாகிஷ்மதி 56 நாடுகளில் ஒன்றென அது உருவான தொல் பழங்காலத்தில் கட்டப்பட்டது. தாழ்ந்த மரக்கட்டடங்கள் ஒன்றுடன் ஒன்று தோல் முட்டி சூழ்ந்த அங்காடி முற்றமும், அதன் தென்மேற்கு மூலையில் ஏழெண்ணையர் ஆலயமும், நடுவே கொற்றவையின் கற்கோயிலும் கொண்டது. சிற்றிலையும் சிறு மலரும் எழும் குற்றிச் செடி போல அந்நகர் காலத்தில் சிறுத்து நின்றிருந்தது. அங்கு பெரும் துறைகள் இல்லை, அங்காடிகள் அமையவில்லை. மலைப்பொருள் கொள்ள வரும் சிறு வணிகரும் பொருள் கொண்டு இறங்கும் பழங்குடிகளும் அன்றி பிறர் அணுகவில்லை. உஜ்ஜயினியோ ஒவ்வொரு நாளும் புது ஊர்கள் பிறந்து கொண்டிருந்த தண்டகாரண்ய பெருநிலத்தை நோக்கி செல்லும் வணிகப் பாதையின் விளிம்பில் அமைந்திருந்தது. சர்மாவதியில் கட்டப்பட்ட புதிய துறைமுகத்தை கொண்டிருந்தது. தென்மேற்கே விரிந்த பெரும் பாலையில் கிளை விரித்து சென்ற சிந்து நாட்டுக்கும் துவாரகைக்கும் வணிகம் அமைத்த மணற்சாலைகளின் தொடக்கமாக இருந்தது. எனவே ஒவ்வொரு நாளும் செல்வம் அங்கு குவிந்தது. விந்தரும் அணுவிந்தரும் அந்நகரை சுற்றி ஒரு கற்கோட்டையை எழுப்பினர். காவல் மாடங்களில் தாங்கள் மணிப்புரா கொடியை பறக்கவிட்டனர். துவாரகையை அமைத்த சிற்பிகளை வரவழைத்து வெண்சுதை மாடங்கள் கொண்ட 7 அரண்மனைகள் கட்டி கொண்டனர். அவர்களுக்கென தனி படையும் அமைச்சும் சுற்றமும் அமைந்தன. காலம் பெருக களஞ்சியம் நிறைய வளை நிறைத்து உடல் பெருத்த நாகங்கள் என்றாயினர் உடன் பிறந்தார். மாகிஷ்மதியும் தங்களுக்கு கீழே அமைந்தால் என்ன என்ற எண்ணம் கொண்டனர். விந்தர் அணுவிந்தரிடம் சில மாறுதல்களை முன்னரே கண்டிருந்தார். இளையவராகவும் இரண்டாமவராகவும் இருப்பதில் கசப்பு கொண்டவராக தெரிந்த அணுவிந்தரை மாகிஷ்மதியின் மன்னராக்கி தன் இணையரசராக அறிவிக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். 7 பெண் அழகுகளும் எழுந்து வளர்ந்த இளவரசியை யாதவ குலம் கொள்ளலாகாது என்றார் விந்தர். அவள் இளைய யாதவனை எவ்வகையிலும் அறியலாகாது என்றார் அணுவிந்தர். பெண் உள்ளம் கவரும் மாயம் கற்றவன் அவன். அவனை குறித்த ஒரு சொல்லும் ஒரு தடயமும் அவளை சென்றடையலாகாது என்று ஆணையிட்டனர். விந்தரும் அணுவிந்தரும் அமைத்த ஒற்றர் வளையத்தால் மகளிர் மாளிகை முற்றிலும் சூழப்பட்டது. நினைவறிந்த நாள் முதலே தமையர்களின் ஆணைக்கு அமையும் சேடியரும் செவிலியரும் ஏவலரும் வினைவலரும் படைவீரரும் சூழ இளவரசி மித்ரவிந்தை வளர்ந்தாள். அவள் செவியில் விழும் ஒவ்வொரு சொல்லும் 7 முறை சல்லடைகளால் சலிக்கப்பட்டது. இளைய யாதவர் என்ற சொல்லையோ துவாரகை என்ற ஒளியையோ அவள் அறியவில்லை. அவள் வேங்குழல் என்றொரு இசைக்கருவி இருப்பதை அறியவில்லை. மயிலென ஒரு பறவையை கண்டதில்லை. அவள் விழிகளில் நீலம் என்னும் நிறம் தெரிந்ததே இல்லை. ஆழியும் சங்கும் அங்குள்ள பிறர் சித்தத்தில் இருந்தும் மறைந்தன. அவந்தியிரு நாடென பிரிந்த போதே ஜெயசேனர் உளம் தளர்ந்து விட்டார். அரண்மனைக்கு வெளியே அவரை காண்பது அரிதாயிற்று. அவையமர்ந்து அரசு சூழ்தலும் அறவே நின்று போயிற்று. அமைச்சர் பிரபாகரர் 1000 முறை அஞ்சி ஐயம் கொண்ட சொல்லெடுத்து இடும் ஆணைகளால் ஆளப்பட்டது அந்நகரம். குடிகள் பொருள் விரும்பியும் குலம் நாடும் சூழல் விரும்பியும் ஒவ்வொரு நாளும் என உஜ்ஜயினிக்கு சென்று கொண்டிருந்தனர். அரண்மனை உப்பருகையில் ஒரு நாள் காலையில் வந்து நின்று நோக்கிய ஜெயசேனர் கலைந்த சந்தை நிலமென தன் நகரம் தெரிவதைக் கண்டு உளம் விம்மினார். அவரை சூழ்ந்து ஒற்றர்களையே அமைச்சென படையென குடியென ஏவலரென எண்ணி நிறைத்திருந்தனர் மைந்தர். வெறுமை அவரை மதுவை நோக்கி கொண்டு சென்றது. ஓராண்டுக்குள் விழித்திருக்கும் நேரமெல்லாம் மதுமயக்கில் இருப்பவராக அவர் ஆனார். உடல் தளர்ந்து மது கோப்பையை எடுக்கும் கைகள் நடுங்கி மது தழும்பி உடைமேல் சிந்தலாயிற்று. கண்கள் பழுக்காய் பாக்குகளென ஆயின. உதடுகள் கருகி அட்டை சுருளாயின. கழுத்திலும் கைகளிலும் நரம்புகள் கட்டு தளர்ந்த விறகின் கொடிகள் என்று தெரிந்தன. படுக்கையிலிருந்து எழும்போதே மது கிண்ணத்துடன் ஏவலன் என்றிருக்க வேண்டும் என்றாயிற்று. நாளெழுகையில் மது வருந்தி குமட்டி கண் மூடி அமர்ந்திருப்பவரை ஏவலர் இருவர் மெல்ல தூக்கி காலை கடன்களுக்கு கொண்டு செல்வர். புகழ்பெற்ற அவந்தியின் அருமணி பதித்த மணிமுடியை சூடும் ஆற்றலையும் அவர் தலை இழந்தது.
எனவே ஏழெண்ணையர் வழிபடப்படும் விழவு நாளில் மட்டும் அரை நாழிகை நேரம் அந்த மணியை அவர் சூடி அமர்ந்திருந்தார். அரியணைக்கு பின் வீரன் ஒருவன் பிறர் அறியாது அதை தன் கையால் பற்றியிருந்தான். வலக்கையில் அவர் பற்றியிருந்த செங்கோலை பிறிதொருவன் தாங்கியிருந்தான். அரியணையில் அமருகையில் சற்று நேரம் கூட மதுவின்றி இருக்க முடியாதவரானார். உற்ற ஆசிரியர்கள் அமர்த்தப்பட்டு நெறிநூலும் காவியமும் இளவரசிக்கு கற்பிக்கப்பட்டன. இசையும் போர்க்கருவியும் பயிற்றுவிக்கும் சூதரும் சத்திரியரும் அமர்த்தப்பட்டனர். ஆனால் விந்தரின் அமைச்சர் கர்ணகரின் கட்டுப்பாட்டில் இருந்தது அவள் கல்வி. ஒவ்வொரு நூலும் முற்றிலும் சொல் ஆயப்பட்டன. ஒவ்வொரு கலையும் நுணுகி நோக்கப்பட்டது. சிற்பியரும் சூதரும் இணைந்து கல்லிலும் சொல்லிலும் செய்த பொய்யுலகொன்றன்றி பிரிதேதும் அறியாது வாழ்ந்தாள். பொய்மை அளிக்கும் பொறை தேர்ந்த மகிழ்வில் திளைத்தாள். அவள் செல்லுமிடமெங்கும் அவளுக்கு முன்னரே சென்று அவளுக்கான உலகை அமைக்கும் வினை வளர்த்திரள் குறித்து அவள் உணர்ந்திருக்கவில்லை. அவள் அறிந்தவற்றாலான அச்சிறு உலகுக்கு அப்பால் புன்னகையும் குழலிசையும் நீளமும் என நிறைந்திருந்தான் அவள் நெஞ்சுக்குரியவன். 12வது வயதில் சர்மாவதியில் இந்நீரில் ஆடி எழுந்து ஈரம் சொட்ட அவள் வந்து மறைப்புறைக்குள் நின்று ஆடை மாற்றிக் கொண்டிருந்த போது குழலிசை ஒன்றை கேட்டாள். அதுவரை கேட்டிராத அவ்வோசை எதுவென்று அகம் திகைத்து ஆடை அள்ளி நெஞ்சோடு சேர்த்து நின்றாள். தன்னை சூழ்ந்து ஒளித்த மென் பட்டு நூல் போன்ற அவ்விசையை கேட்டு அவள் முதலில் அஞ்சினாள். கந்தர்வரோ கிண்ணறரோ கிம்புருடரோ அறியா உருக்கொண்டு தன்னை சூழ்ந்து விட்டதாக எண்ணினாள். அச்சக்குரல் எழுப்பி ஓடி வந்து செவிலியிடம், அண்ணாய், நான் ஒரு ஒலி கேட்டேன். வெள்ளிக்கம்பியை சுற்றியது போன்ற அழகிய இசை சுருள் அது. எது அவ்வொலி என்று எண்ணி எழுந்த அறைக்குள் புகுந்ததுமே செவிலியும் அக்குழலிசையை கேட்டாள். என்ன மாயம் இது என்று எண்ணி மலைத்து சுவருடன் முதுகு சேர்த்து தன் நெஞ்சம் அறைவதை கேட்டு நின்று நடுங்கினாள். மெல்லிய குழலோசை செவ்வழி பண்ணில் இன்றினி இன்றினி என்று சொல்லிக் கொண்டிருந்தது. முலை கணிந்த பேருடல் குலுங்க வெளியேறி இடைநாழி வழியாக ஓடி ஏவலரை அழைத்து, பாருங்கள், எங்கொலிக்கிறது இவ்விசை? ஏவலர் வரும்போது அந்த இசை நின்று விட்டிருந்தது. இங்குதான் எங்கோ அவ்விசையை எவரோ எழுப்புகிறார்கள், நான் கேட்டேன் என்று செவிலி கூவினாள். வாளுடனும் வேலுடனும் ஆடை மாற்றும் அறையை சூழ்ந்து ஒவ்வொரு மூலையிலும் இடுக்கிலும் தேடினார்கள் வீரர்கள். செவிலி அன்னையே, இங்கு மானுடர் வந்ததற்கான தடயமேதுமில்லை என்றான் படைவீரன். அவ்வண்ணமெனில் குழலிசை இசைத்தது யார்? நான் கேட்டேன் என்றாள் செவிலி. அது மாயமாக இருக்கலாம். அவன் அறியாத மாயம் ஏதுமில்லை என்று சூதர்கள் சொல்வது உண்மையாக இருக்கலாம் என்றான் வீரன். வாயை மூடு, இச்சொல்லை சொன்னதற்காகவே நீ கழுவில் ஏறுவாய் என்று செவிலி சீறினாள். தேரில் ஏறி நகர் மீளும்போது அவள் அருகே ஈரக்குழல் காற்றில் பறக்க உடல் ஒட்டி அமர்ந்திருந்த மித்ரவிந்தை மெல்லிய குரலில், அந்த இசைக்கு என்ன பெயர் அண்ணாய் என்றாள். அது இசையல்ல பிச்சி, வெறும் ஒரு ஓசை என்றாள் செவிலி. இல்லை, நான் இதுவரை கேட்ட எவ்விசையையும் வெல்லும் இனிமை கொண்டது அது. யாழும் முழவும் காற்றொலிக்கும் பிறவெதுவும் அதற்கிணையாகாது. அன்னையே, பிற இசை அனைத்தும் இலைகளும் தளிர்களும் என்றால் இவ்விசையே மலர் என்றாள். கண்மூடி முகம் மலர்ந்து, நறுமணம் போல் மெல்லொளி போல் என் சுவை போல் இளங்குளிர் போல் இசையொன்று ஆக முடியுமா? இன்று கண்டேன், இனி ஒரு இசை என் செவிக்கு உகக்காது என்றாள். அரண்மனைக்கு செல்லும் பாதையில் அவள் முன் எழுந்த காட்சிகள் அனைத்திலும் அந்த இசை பொன்னூல் மணிகளில் என ஊடுருவி செல்வதை கேட்டாள். தன் அறைக்கு சென்று புத்தாடை புனிந்த அணிகள் பூண்டு இசையறைக்கு சென்று அமர்ந்தவள் யாழ் தொட்டு குறுமுழவு தொட்டு சலித்தாள். இக்கருவிகள் எவையும் அவ்விசையை எழுப்ப முடியாது. குயிலை சூழ்ந்த காகங்கள், நாகனவாய்கள், மைனாக்கள் இவை. வான் தழுவும் கதிரொளியை கல்லில் எழுப்ப முயல்வது போன்றது அன்னையே இவை தொட்டு அவ்விசையை உண்ணுவது. அது இசையல்ல குழந்தை, ஏதோ கந்தர்வர்கள் செய்த மாயம். அதற்கு உன் உள்ளத்தை அழிக்காதே, விலகிவிடு. ஒவ்வொரு நாளும் உன்னை சூழும் செயல்களில் எண்ணத்தை நாட்டு. இல்லையேல் அக்கந்தர்வன் உன்னை கவர்ந்து செல்வான். விண்முகில்களில் வைத்து உன்னை நுகர்வான். சூடிய மலர் என மண்ணில் உதிர்த்து மறைவான் என்றனர் செவிலியர். அஞ்சி எழுந்தோடி அன்னை கழுத்தைச் சுற்றி இறுக அணைத்தபடி, என்னை ஏன் அக்கந்தர்வன் கொண்டு செல்ல வேண்டும் என்றாள். கண்ணி கனவுகளை தொட்டு அவர்களை மலரச் செய்பவன் கந்தர்வன். முழுதும் மலர்ந்த மலர்களை தனக்கென சூடிச் செல்வான்.
கண்ணியர் கனவுகளை உண்டுதான் அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். இளையோளே, கந்தர்வரின் இசைக்கும் நறுமணத்துக்கும் முழுமணம் அளிக்காதிருப்பதே கண்ணியர் தங்களை காத்து கொள்ளும் முறையாகும் என்றாள் செவிலி. இளவரசி முகம் வெளுத்து செவிலி முலையில் முகம் சேர்த்து உடல் நடுங்கினாள். பின்பு விழி தூக்கி, என்னால் இயலவில்லை அன்னையே, என் உளம் முழுக்க விசையாக்கி விளக்க விளக்க பேருரு கொண்டு என்னை சூழ்கிறது அவ்விசை. அந்த மெட்டென்று பிரிதெதையும் என் செவி அறியவில்லை. சித்தம் என் எண்ணங்களையே தான் வாங்கவில்லை என்றாள். இப்போது என் விழிகளில் விரல் நுனிகளில் ததும்புகிறது அது. நான் பார்க்கும் ஒவ்வொன்றும் மெல்லிய ஒளி வளையமாக அவ்விசையை சூடியுள்ளன என்றாள். அன்னையே, என் உடலே ஒரு நாவென்றாகி தித்திக்கிறது. பாருங்கள், தித்திப்பு என் கைகளில், இதோ என் தோள்களில், இக்கணம் என் நெஞ்சில் இடையில் என்று கூவினாள். அன்றிரவு தனிமையில் மென் சிறகு சேக்கையில் விழி மூடிப்படுத்திருக்கையில் அவ்விசையை கேட்டாள். பெருகி வந்து அவளை சூழ்ந்து அந்த மஞ்சத்தை மெல்ல தூக்கி சாளரம் வழியாக வெளியே கொண்டு சென்று விண்மீன்கள் செறிந்த கோடை காலத்து வானின் முகில்களின் மீது வைத்து சென்றது. அனலேறிய விழிகளுடன் அன்றிரவு முழுக்க அவ்விசையையே கேட்டு கிடந்தாள். தன்னை இங்கு விட்டு அங்கு சென்று திரும்பி நோக்கி, இவளவள் இதுவென்ன என்று வியந்தாள். அது நான், அங்கே நான் என இருந்தாள். ஏவலரை அனுப்பி அக்குளியலறையை நன்கு நோக்கிய செவிலி அதன் மூங்கில் கழி ஒன்றில் வண்டியிட்ட துளை வழியாக காற்று வெளியேறும் ஒளியே அது என்று அறிந்தாள். அத்துளைகளை உடனடியாக மூட ஆணையிட்டாள். இளவரசி, வண்டு துளைத்த வழியில் காற்று கடந்து செல்லும் ஒலி அது, இசை அல்ல என்று உணர்க. அவள் நீள் மூச்செறிந்து, அவ்வண்ணமே நானும் எண்ணினேன் என்றாள். வெறுமொரு மானுட இதழ் எழுப்பும் இசையல்ல அது, விண்வடிவான ஒன்றின் மூச்சு இசையாக மாறி எழுந்தது. செவிலி அன்னையே, இனி ஒரு மண் இசைக்கென என் செவிகளை கொடுக்கலாகாது என்றாள். நாளும் பொழுதும் என வாரங்களும் மாதங்களும் அவ்விசையில் அவள் இருந்தாள். கண் குழிந்து உடல் மெலிந்து இளங்காற்றில் நடுங்கும் சிலந்தி ஒலை போல நொய்மை கொண்டாள். எண்ணெய் தீர்ந்த சுடரென குறுகி கொண்டிருக்கிறாள். இனி வாழ மாட்டாள் என்றனர் சேடியர். கந்தர்வன் அவன் நலம் உண்ணுகின்றான். இனி அவள் சூடுனரிட்ட பூ. அன்னை மருத்துவரை கொண்டு அவளை பார்க்க வைத்தாள். நோயென்று ஏதும் உடலில் இல்லை அரசி. ஆனால் சென்று தொடுவானில் மறையும் குதிரையின் குளம்படி என அவள் நரம்புகள் அதிர்வை இழக்கின்றன என்றார் மருத்துவர். அன்னை இங்கிருந்து தன்னை விலக்க எண்ணிக்கொண்டாளோ என்று ஐயுறுகிறேன். இதற்கு மருத்துவம் செய்வதற்கொன்றுமில்லை. அவளே எண்ணம் கொள்ள வேண்டும். பாலும் இளநீரும் அன்று எதுவும் பருக முடியாதவளானாள். அவள் இதழ்களில் இருந்து சொற்கள் மறைந்தன. விழிகள் எவரையும் நோக்காதவையாகின. மூச்சு ஓடுவதையும் காண முடியாமலாகியது. உலோக பரப்புகளின் ஊடாக வண்ண நிழலொன்று செல்வது போல் ஓசையற்று நடந்தாள். ஒவ்வொரு நாளும் அவளை கண்டு நெஞ்சு கழுழ்ந்தாள் செவிலி. அவள் படுக்கையறை மஞ்சத்தின் கீழ் கால் மடித்தமர்ந்து கை நீட்டி நீல நரம்புகள் புடைத்த அல்லி மலர் கால்களை தொட்டபடி தலை சாய்த்து அமர்ந்திருந்தாள். முலை சேர்த்து அவளுக்கு அமுதூட்டிய பகல்களை, தோளிலேற்றி தோட்டத்தில் உலவிய மாலைகளை, மடி சேர்த்து அமர்த்தி விண்மீன் காட்டி சொன்ன இரவுகளை எண்ணி எண்ணி உளம் உருகினாள். இரவும் பகலும் அங்கிருந்து அவள் கால்களை வருடி கொண்டிருந்தாள். அவளிலிருந்து அவள் விளைந்த கைமகவை அள்ளி அள்ளி எடுப்பவள் போல. விடியலில் ஒரு நாள் துயின்று புலரி ஒளியில் எழுந்தபோது அக்கால்கள் குளிர்ந்திருப்பதை கண்டாள். திடுக்கிட்டு எழுந்த இறந்த மீன்கள் போல் குளிர்ந்திருந்த அவ்விரல்களை பற்றி அசைத்து இளவரசி இளவரசி என்று கூவினாள். விழிப்பின்மை கண்டு பதறி விழுந்து கிடந்த அவள் இரு கைகளையும் தூக்கி தன் கன்னங்களில் அறைந்து கொண்டாள். மித்ரவிந்தையின் உடல் மட்டுமே எஞ்சியிருந்தது. அவள் மூக்கில் கை வைத்த போது மூச்சு ஓடுவதை உணர முடியவில்லை. இமைகளை தூக்கிய போது கருவிழி மறைந்து பால் படலம் மட்டுமே தெரிந்தது. தெய்வங்களே, என் குல தெய்வங்களே என்று ஓசையின்றி அலறியபடி மஞ்சத்தில் தானும் விழுந்தாள் செவிலி. அக்கணம் அவளில் எழுந்தது அவள் செய்தே ஆக வேண்டிய பணி. இளவரசியின் இரு கைகளையும் இறுகப்பற்றி அள்ளி தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து வெள்ளை சங்குமலர் போன்ற செவிமடலில் வாய் வைத்து, அவன் பெயர் கிருஷ்ணன், கண்ணியருக்கு அவன் கண்ணன், இப்புவிக்கு ஆழிவன் சங்குடன் அமர்ந்த அரசன், அன்றலர்ந்த நீலன், பீலி விழி பூத்த குழலன், அவன் இதழ் மலர்ந்த இசையையே நீ கேட்டாய். இப்புவியை உருக்கி வெண்ணிலா வெள்ளமாக ஆக்கும் அவ்விசையை பாடாத சூதர் இங்கில்லை. அன்னையே,
நீ அவனுக்குரியவள். அதை சொன்னோமா, எண்ணினோமா, பிரிதொரு குரல் அருகே நின்று அதை கூவ கேட்டோமா என மயங்கினாள். வாழ்வெனும் பெருக்குக்கு கரையென்றான இருளுக்கு அப்பால் சென்று விட்டிருந்த அவள் தன் குரலை கேட்டாளா என்று அவள் ஐயுற்றாள். மீண்டும் மீண்டும் அவன் பெயர் கிருஷ்ணன், உன் நெஞ்சமர்ந்த கண்ணன் என்று கூவினாள். அன்னையே, எழுக, உன் கைமலர் மாலை சூடும் நீலத்தோள் கொண்டவன் அவன். உன் விழிமலர் நோக்கி விரியும் முகக்கதிர் கொண்டவன் அவன் பெயர் கிருஷ்ணன். உன் முத்தங்கள் கரைந்த மூச்சில் அவன் பெயர் கண்ணன். என்ன செய்கிறேன், எவர் சொற்கள் இவை என்று தனக்குத்தானே வியந்தபடி மெல்ல அக்குளிர்ந்த உடலை தலையணை மேல் வைத்தாள். எழுந்து நின்று இரு கைகளாலும் முலைகளை அழுத்தியபடி இதழ் விம்ம கண்ணீர் வார நோக்கி நின்றாள். விழிகள் அசையாது அவள் முகத்திலேயே நிலைக்க மென் புன்னகை ஒன்று தன் மகளின் முகத்தில் மலர்வதைக் கண்டாள். அன்னையே, எந்தாய் என்று அலறியபடி முழந்தால் நிலத்தில் ஊன்ற விழுந்து அவள் இரு கைகளையும் பற்றி தன் தலைமேல் அறைந்தபடி, விழித்தெழுக, பிழை பொறுத்து என்னை ஆள்க, அன்னையே, என் குல தெய்வமே, மலர் அமர்ந்த செந்திருவே என்று கதறினாள். புன்னகை இதழ்களை மலரச் செய்ய விழிவிரித்து அவளை நோக்கி மெல்லிய குரலில் கிருஷ்ணன் என்றாள் மித்திரவிந்தை. இந்திரநீலம் 80வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது.